டெக்னோல வந்து Phantom V Fold 5G அப்படிங்கிற ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ல பெரிய டிஸ்ப்ளே மட்டும் இல்லாம 2 செல்ஃபி கேமரா மாரி பல விதமான விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் இந்த ஃபோனோட வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். ஸோ டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் 2 டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. உள்ள ஒரு பெரிய டிஸ்ப்ளேயும் வெளியே வந்து ஒரு நார்மல் சைஸ் டிஸ்ப்ளேயும் இருக்கு. நமக்கு வந்து உள்ள ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோல்டபிள் டிஸ்ப்ளேயாக கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு ஃபோனை விரிச்சிங்கன்னா ஒரு 7.65 இன்ச்சுக்கான 2K LTPO AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 10லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் போகுது. அதே வெளியே இருக்கிற டிஸ்ப்ளே அதாவது நமக்கு ஃபோனை ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது அதில் ஒரு 6.42 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோ உள்ள LTPO AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இதுலேயுமே வந்து 10லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இது போக நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஸோ இது ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்போ இதோட ஹிஞ்சை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த ஃபோன் வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டிய இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹிஞ்ச் கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏரோஸ்பேஸ் கிரேடுக்கான இன்னோவேட்டிவ் ட்ராப் ஷேப் ஹிஞ்ச் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்ம ஃபோனை எத்தனை தடவை ஓப்பன் பண்ணி திறந்தாலும் சரி அது வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான ஃபோல்ட்ஸ் வந்து இதில் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பண்ணும்போது லைஃப் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு 3.2 GHz MediaTek Dimensity 9000+ அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ கேம்ஸ் மல்டிடாஸ்கிங் மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த ப்ராசர் நல்லாவே இருக்கும். அடுத்தபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 12GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM with 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் DDR5 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. மேலும் இந்த ஃபோன் Android 13 OSல iOS 13 Fold அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அதாவது நமக்கு டெக்னோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபோல்டு ஃபோனுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் கேட்டிங்கன்னா வந்து இந்த iOSல வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் சப்போர்ட் இருக்கு. பேரலல் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே ஒரே ஆப்புக்கு வந்து 2 விண்டோஸ் வந்து வேற வேறமையாக ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். மேலும் பல விதமான ஃபோல்டபிள் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் அதிகமான ஆப்ஸ் வந்து இந்த கஸ்டமைசேஷன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. இது போக 90% ஆப்ஸ் வந்து இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. மல்டி விண்டோ மோட்ஸும் சப்போர்ட் ஆகும். இது போக வந்து இந்த iOS 13 வந்து 2000க்கும் அதிகமான ஆப்ஸ் வந்து ஃபுல்லாக அடாப்ட் ஆகும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பலவிதமான கஸ்டமைசேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு வந்து டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனா மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அபர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 120 டிகிரி ஃப்ரேம் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்க முடியும். மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 2x போர்ட்ரேட் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இதால 20x வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா பத்தி பார்க்கலாம். ஃபோனை ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நமக்கு உள்ள வந்து ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. அதாவது பெரிய ஸ்கிரீன் இருக்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வருது. அதே ஃபோனை ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நமக்கு வெளியே உள்ள டிஸ்ப்ளேல வந்து ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோன் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. USB டைப் C ஆடியோ தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் தராங்க. இந்த ஃபோனுக்கு 5G SAN NAC சப்போர்ட், Dual 4G LTE, Wi-Fi 6, Bluetooth 5.3, NFC மாதிரியான சப்போர்ட் இருக்கு. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ 0 to 40% வந்து 15 மினிட்ஸில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃபுல் சார்ஜ் 55 நிமிஷத்தில் சார்ஜ் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. கலர்ஸை பொறுத்த வரையும் இந்த டெக்னோட Phantom V Fold வந்து பிளாக் மற்றும் ஒயிட் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 89,999க்கும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 99,999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. இப்போதைக்கு இன்டர்நெட் பிரைஸாக வந்து கூடிய விலையில் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 79,999 அப்படிங்கிற ஆரம்ப விலையில் லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது லான்ச் பண்ண உடனே இதோட பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த டெக்னோட Phantom V Fold பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.